ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தென்னிந்திய நடிகைகள் தான் வேணும், அவங்களோட டேஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாக பகிரங்கமாக வந்து தன்னுடைய அடுத்தடுத்த படங்களில் சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸை தான் வந்து கமிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு நடிகை நார்த்தை சேர்ந்த நடிகை தான், ஆனால் சவுத்தில் ஃபேமஸான ஸ்டார். ஸோ அந்த நடிகையை வந்து இப்போ திரும்ப ஹிந்தி பக்கம் போயிருக்காங்க. அந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சவுத்துலேருந்து நம்ம தமிழில் ஃபேமஸாக இருந்த ஒரு குத்து விளக்கு நடிகை தான் எல்லாத்துக்குமே வந்து காரணம். ஸோ ஒரே குழப்பமாக இருக்குல்ல, என்ன ஏதுன்றது தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்குறேன். நார்த்தில் பாலிவுட்டில் ஒரு ஃபேமஸான ஸ்டார், 38 வயசாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர். நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ஒரு டீசெண்டான வெற்றி பெறும். ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டு பெரிய ஸ்டார் அப்படின்னு கிடையாது, மிட் ரேஞ்சில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் தான். ஸோ அவருடைய படங்களில் கவர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சமீபத்திய படங்கள் 2024 இப்போது ரிலீஸுக்கு தயார் இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த 2024 படமும் இப்போ இந்த இந்த 2 படமும் வந்து சவுத் இண்டியன் ஸ்டார் நடிகைகள் தான் வந்து அந்த படத்தில் லீட் ரோல். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சவுத் இண்டியன் ஸ்டாரோடைய அந்த டேஸ்ட்டு, அந்த நடிகைகளுடைய டேஸ்ட்டு பிடிச்சி போச்சே அப்படின்றது காரணமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பாலிவுட்டில் வந்து இதுக்காக ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த நடிகர் கூட யாருமே வந்து நடிக்க விருப்பமே இல்லை, அதனால தான் வந்து சவுத் இந்தியன் நடிகைகளை வந்து தேர்ந்தெடுத்து நடிச்சிட்ருக்கிறாரு அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது. அது பாலிவுட் வட்டாரத்தில் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும், இவருக்கு ஏன் இந்த சவுத் இந்தியன் ஸ்டார் நடிகைகளை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோன்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் 2024 ரிலீஸ் ஆன அந்த படம் தமிழ்லேருந்து ரீமேக் ஆகி ஹிந்தியில் ரீமேக் ஆன படம் தான் இது. இதனால தான் வந்து சவுத் இந்தியன் ஸ்டார்லேருந்து அந்த சவுத்துலேருந்து ஒரு நடிகை வேணும்னு சொல்லி குத்திக்கிட்டு போய் போட்டாங்க. அந்த படம் பெருசாக ஓடலை. பட் இருந்தாலுமே இங்கே குத்து விளக்காக இருந்த நடிகை அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ச்சி காட்டக்கூடியது ரெடி ஆனாங்க. அவங்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் ஆக போகுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வந்து அவங்களுக்கு அந்த பாலிவுட் மூவியில் வந்து சான்ஸ் கிடைக்கிது. சும்மா விடுவாங்களா? பல நடிகைகளுக்கு பாலிவுட்டில் போய் நடிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவு இல்லையா? ஸோ அந்த கனவு வந்து இந்த நடிகைக்கு நிஜமாகும் போது இவங்களால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இஷ்டத்துக்கு வந்து ஏகத்துக்கும் கவர்ச்சி காட்டினாங்க. பல வித்தைகளை வந்து நடிகருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் வந்து தன்னுடைய வித்தைகளை வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க இந்த நடிகை, நம்ம தமிழ்லேருந்து போன அந்த நடிகை. ஸோ இந்த அளவுக்கு இஷ்டத்துக்கு வித்தைகளை இறக்கி விட்டதுமே வந்து இந்த நடிகருக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். எந்த அளவுக்கு சந்தோஷம்னா வந்து அந்த அடுத்தடுத்த படங்களும் உடனே கமிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி தான் கொடுத்தாரு. பட் அது சொல்கிறதுக்கும் வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மாதிரி சொல்லி தன்னுடைய ஒரு சில ஷேர்ஸை வந்து எழுதி கொடுக்குற அளவுக்கு அந்த நடிகையோடைய அந்த பணிவிடைகள் நடிகருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சவுத்துலேருந்து வந்தால் இந்த அளவுக்கு நம்மளை கவனிப்பாங்களா? இத்தனை படங்கள் நம்ம நார்த்தில் பண்ணோம், பாலிவுட் ஆக்ட்ரஸ் எல்லாம் போட்டு பண்ணோம், யாருமே இப்படி கவனிக்கலையே. கவனிச்சாங்களே தவிர பட் இந்த அளவுக்கு கவனிக்கல. சவுத்துலேருந்து வரவங்க அவங்க டேஸ்ட்டே தனி, அவங்க கவனிக்கிற விதமே தனியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப மயங்கிட்டாராம் சவுத் நடிகைகளை பார்த்து. ஸோ அப்படி தான் வந்து அதுக்கான அச்சாணி போட்டது இந்த குத்து விளக்கு நடிகை தான். அதுக்கப்புறம் வந்து இப்போது ரொம்ப ஓப்பன் புத்தகமாக தொப்புள் முதற்கொண்டு, தொப்புள் காட்டாமல் இருந்தார். ஸோ தொப்புள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே காட்டக்கூடிய ஒரு நடிகையாக மாறிட்டாங்க அவங்க. ஸோ இப்போ அவங்க அந்த பண்ண வேலையால் இப்போ அடுத்த படத்தை இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்குன்னு சொன்னால அந்த படத்துலையும் சவுத்துலேருந்து தான் நடிகைகள் வேணும் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சி போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த தொடை அழகி, டஸ்கி பியூட்டி தொடை அழகி தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான பேர். ஸோ இந்த நடிகையை வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நடிகை ஆரம்பத்திலேருந்தே வந்து எல்லாத்துக்குமே ஒத்துழைச்சி, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து டைரெக்டாக வந்து ரிசார்ட்டுக்கு போயிடுறாங்க. ஷூட்டிங் முடிஞ்சா பேக்கப் பண்ணி நேராக ரிசார்ட்டுக்கு ஹோட்டல்லாம் கிடையாது, அவங்களுக்கு தனிப்பட்ட ப்ரைவேட் ரெசார்ட் இருக்கும், அதுக்கு நேராக அங்கே போயிடுறாங்க. விடிய விடிய ஆட்டம் போட்டுட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் வருது. அந்தளவுக்கு வந்து வெறித்தனமான குத்துக்கள் நடக்குது. இந்த நடிகையும் வந்து ஒத்துழைப்பில் வந்து கிங்காக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேள்விப்பட்ட நடிகருடைய மனைவி, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் நடக்குதாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்று சும்மா பாலிவுட்டில் ஒன்றை பற்றி தெரியாதா, இஷ்டத்துக்கு கிளப்பி விடுவாங்க, மார்க்கெட்டை சரிக்கிறதுக்கு என்னென்ன வேணோ பண்ணுவாங்க, அதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்லி நடிகையோடைய மனைவி, அந்த ஆக்டருடைய மனைவியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ என்ன தான் வந்து அந்த நடிகர் தன்னுடைய பொண்டாட்டியை வந்து சமாளித்து என்னென்னவோ பேசி வச்சுருந்தாலுமே நடிகைக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஏன்னா நடிகர்கள், அதுவும் பாலிவுட் நடிகர்கள் எந்த அளவுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப டாக்ஸாக இருக்கிறது, அந்த கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ரியலாக நடக்கும்போது வரக்கூடிய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது அவங்களால வேறுபடுத்தி பார்க்க முடியுது. இதனால் சந்தேகப்பட்ட நடிகை வந்து, அதாவது அந்த அவங்களுடைய மனைவி வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கிறாங்க. டிரைவர் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி வச்சுருக்காரு நம்ம நடிகர். ஸோ இதனால் டிரைவருக்கு பொண்டாட்டி ஷூட்டிங் ஸ்பாட் வர்றது
முன்னாடி தெரிஞ்சு போச்சு. டிரைவர் மூலமாக நடிகருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இதனால் அன்றைக்கி ஷூட்டிங் போன ஸ்பாட்டில் நடிகையும் நடிகரும் தனித்தனியான ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட் சீனை வந்து ஷூட் பண்ணுறாங்க. ரொமான்ஸ் சீன் எடுக்கிறதா வந்து அன்றைக்கி பேச்சு. பட் ஆனால் வந்து சென்டிமெண்ட் சீனை வந்து ஷூட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது நடிகைக்கிட்டேயும் வந்து சொல்லிட்டாங்க, என் பொண்டாட்டி வரா, என் பக்கத்துலேயே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுருக்கிறாங்க. இதனால் யாரும் தெரியாத மாதிரி நடித்து அன்றைக்கி சமாளிச்சிட்டாங்க. ஸோ இதனால் நடிகை அவருடைய மனைவியும் சரி ஓகே வதந்தி தான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி செட்டில்லாம் விசாரித்து கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமும் இதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதே இவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் வந்து இப்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த படத்தில் நடித்த நடிகையும் இப்போது அந்த ஆக்டரும் 2 பேருமே வந்து ப்ரைவேட்டாக ஆடையே இல்லாமல் முரட்டுத்தனமாக அடித்த அடிகள் எல்லாமே வந்து ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நடிகருக்கு வேண்டா வெறுப்புகள் நிறைய பேர் இருப்பாங்க, வேண்டா விருந்தாளிகள். அந்த விருந்தாளியை வந்து 2 பேரும் இருக்கக்கூடிய ப்ரைவேட் வீடியோஸ் எல்லாம் வந்து கேப்சர் பண்ணி எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இது மாதிரி ஒரு இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் போட்டிக்கும் வந்து 2 பேருமே யாருக்கும் தெரியாத மாதிரி வந்து முகத்தை மூடி வந்து பார்த்தாங்க. ஆனால் சுற்றி 350 கேமரா இருக்குல்ல, எல்லாம் வந்து கேப்சர் பண்ணி போட்டாங்க. ஸோ நடிகை கூட வந்து இவர் கசமோசா வேலையில் ஈடுபட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க 2 பேருமே அந்த ஐபிஎல்லில் வந்து நெருக்கமாக ஒட்டி உட்காந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேருடைய அந்தரங்க வேலைகள் வந்து சுகபோகமாக நடக்குது அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து வந்துச்சு. அவங்களோட வீடியோவும் வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இதெல்லாம் வந்து கேள்விப்பட்ட நடிகை அவருடைய மனைவி வந்து டிவோர்ஸுக்கு போயிடலாமா அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து எடுபட்டிருக்குது. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சொன்ன கதைகள், இப்போ இது கதைகள் கிடையாது, இது நிஜமாக நடக்கிற ஒரு விஷயம். கொய்யால உனக்கு எப்பறம் அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க. என்னுடைய வேலையை வந்து சினிமா காசிப்ஸ் எடுத்து வந்து கொடுக்கறது தான். ஸோ உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டயே அதை விட்டுறேன். ஸோ இது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கிற ஒரு செய்தி. ஸோ இப்போ நம்ம சொன்ன வச்சு சவுத்திலிருந்து போன நடிகை 2024 தமிழ் ரீமேக்கில், அதாவது தமிழில் ரிலீஸ் ஆன படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணும்போது எந்த நடிகை இங்கேருந்து போனாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நடிகை பண்ணக்கூடிய கும்மாங்குத்து வேலையால் இப்போ இந்த டஸ்கி நடிகையும் வந்து செம்ம ஆட்டம் போட்டுட்ருக்கிறாங்க. இப்போ 2 சவுத் நடிகைகளும் வந்து நல்லா குதிரை ஏற்றி வேலையை பார்த்துட்ருக்கிறாரு அந்த பாலிவுட் ஆக்டர். ஸோ யார் அந்த ஆக்டர், யார் அந்த நடிகைகள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு ஒரு பிங்கை போட்டு விடுங்க, நம்ம வந்து பேசுவோம். ஸோ அந்த நடிகைகளை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் அவங்கள பற்றி, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய எடிட்டட் பிக்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கோம். ஜாயின் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து ஜோதிகா அப்பார்ட்மெண்ட் ஜோதிகா ஆண்டி அப்படின்ற ஒரு சீரிஸ் போயிட்டுருக்கு. 2 எபிசோட் போட்டிருக்கோம். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.